திமுக பொதுக்குழுல 27 தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதுல ஜூன் 3ஆம் தேதி கருணாநிதி அவர்கள் பிறந்த நாள செம்மொழி நாளாக கொண்டாட தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. கருணாநிதி அவர்களுக்கும் செம்மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயா கருணாநிதிக்கும் செம்மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க கொண்டாடினா நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், மறுபடியும் கொண்டாடுவீங்களா திண்டாடுவீங்களா? எல்லாம் சேர்த்ததானே. என் மொழி செம்மொழியா இருந்ததா, நீங்க செம்மொழியா ஆக்குனீங்களா? யார்கிட்ட பதில் இருக்கு? தமிழ் செம்மொழியா நீங்க ஆக்குனதுனால செம்மொழியா? இந்தியாவை நீங்க ஆளும் போது காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது செம்மொழின்னு சொல்ல சொன்னதுனால, அதை அறிவிச்சதுனால என் மொழி செம்மொழியாச்சா? தமிழன் தமிழறிஞன் சொல்ல வேண்டியதுல உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிவழி தேசியனங்களின் மொழி ஆய்வறிஞன் எல்லாரும் சொல்றான், உலகத்திலே ஒரு மொழி எந்த மொழியும் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனி செம்மொழி உண்டென்றால் தமிழ்ங்கிறான். நீங்க யாரு எனக்கு என் மொழிக்கு அங்கீகாரம் பெற்று தரதுக்கு? எத்தனாயிரம் ஆண்டுனே தெரியாது என் மொழியின் தொடக்கம். 50,000 தேவனையப்பாவானர், 80,000 உங்க கால்டுதல். ஆதியில் மனிதன் காடுகளில் இருந்து நகரத் தொடங்கிய போது, இடம்பெறத் தொடங்கிய போது பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் தமிழில் காண கிடக்கிறதுன்னு கால்டுவல் எழுதுறாரு. இப்ப 80,000 50,000 நான் எப்பன்னு தெரியாது. 1800 ஆண்டு 1600 வெறும் 500. அந்த 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம், அதுக்கும் பின்னாடி இந்தி வருது. இந்தி 500 ஆண்ட தொற்றுச்சா பாருங்க. நீனும் செம்மொழி நானும் செம்மொழி. இங்க போய் 2000 ஆண்டுன்னு சொன்னா சிக்கலாயிரும், மற்ற மொழிக்காரெல்லாம் பிரச்சனை பண்ணுவான்ட்டு இவர் 1500 ஆண்டுன்னு இந்தியா ஆண்ட அந்த காங்கிரஸ் ஆட்சி சொல்லும்போது ஆமான்னு சொல்லிட்டு செம்மொழின்னு அந்தஸ்தப்பட்டு வந்தீங்க. எனக்கு என் மொழி செம்மொழின்னு வந்துச்சு. செம்மொழியா செத்த மொழியா? நீங்க உங்க மனச்சான்று நெஞ்சில கை வச்சு எல்லாரும் சொல்லுங்க. இதை விட்டு வெளியில போனா தமிழ் இருக்கா? பேச தமிழ் இருக்கா? நாக்குல தமிழ் இருக்கா? நாட்டுல தமிழ் இருக்கா? ஏட்டுல இருக்கா? எங்க இருக்கு தமிழ்? அப்ப செம்மொழின்னு சொல்லிட்டா, செம்மொழிக்கு ஒரு பூங்கா வச்சுட்டா, செம்மொழி நாள் கொண்டாடிட்டா மொழி வாழுமா? நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பேசுறீங்க, வர்த்தகர்கள் வணிகர்கள் மாநாட்டில் என்ன பேசுறீங்க? தமிழ்ல எழுதுங்க, பெயர் பலக எப்படி எழுதுங்க? ரெயின்போவே ரெயின்போன்னு எழுதுங்கிறீங்க. இதான் என் தமிழை வளர்க்கிறதா? இதான் தமிழ் மீட்சியா? ரெயின்போவை ரெயின்போன்னு எப்படி எழுதுறது? அதெல்லாம் தங்கிலீஷ். அப்படித்தானே எழுதியிருக்கு. அப்படிதான் எழுதியிருக்கு. ப்ளூ டைமண்ட் அப்படின்னு எழுதியிருக்குது. ப்ளூ ஸ்டோன். என்னுடைய உடற்பயிற்சி கொடுத்துக்க மாதிரி என் தம்பி பாய்த்தல் ப்ளூ ஸ்டோன் எழுதிருக்கு. நீல கல் எழுதி ப்ளூ ஸ்டோன் எழுது. நான் கேட்டா சொல்லு. எல்லா கடைகளையும் போகும்போது அன்னைக்கு சொன்னதுக்காக திரும்பி பார்த்து போங்க. ஒரு இடத்துல தமிழ் இருக்காங்க. எழுத்து தமிழா இருக்கும், ஆனா உச்சரிப்பு ஆங்கிலம். எழுத்து ஆங்கிலமா இருக்கும். இப்போ இல்லாட்டி எப்போ, IPPO இப்போ. எழுத்து ஆங்கிலம், உச்சரிப்பு தமிழ். விளங்குதா? அங்க என்ன இருக்கும்? டீ ஸ்டால், தேநீர் விடுதின்னு இருக்காது. தேநீர் கடைன்னு இருக்காது. டீ ஸ்டால், டீ போட்டு இஸ் போட்டு ஸ்டால். இது என்னது? எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம். இதுக்கு பேர் தான் தமிங்கிலம், தங்கிலீஷ். இமயவரை பரவி இருந்த ஒரு இனக்கூட்டத்தை, தெற்காசிய முழுமைக்கும் பரவி இருந்த ஒரு இனக்கூட்டத்தை மொழியை சிதைச்சு அழிச்சு காலடிகள் குறுகி வீழ வச்சு தமிழ்நாடுன்னு பேரை வச்சு என்னை ஏமாத்தி, எப்படி அவன் சொல்றான்ல, முதல்ல வெள்ளைக்காரன் வந்தான் எங்க நாட்டுக்கு, எங்க கையில பைபிளை கொடுத்தான், எங்ககிட்ட ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, நிலம் இருந்துச்சு, வீடு இருந்துச்சு. அவன் வெள்ளைக்காரன் வந்தான், பைபிள் எங்க கொடுத்தான், பைபிள் எங்க கையில இருந்துச்சு, ஆடு மாடு நிலம் எல்லாம் அவன் கைக்கு போயிடுச்சுங்கிற மாதிரி நீ இந்த தமிழ்நாடுன்னு பேரை வச்சு எங்களை மயங்க வச்சு மொத்தமா முடிச்சிட்ட. எங்க இருக்கு தமிழ்? செம்மொழின்னு அவருக்கு பேரை வச்சா சொல்லுங்க.